அந்த மனிதன் என்னை பார்த்து சிரித்து விடுவான், இந்த மனிதன் என்னை பார்த்து சிரித்து விடுவான், இந்த ஊர் என்னை பார்த்து சிரித்து விடும், இந்த உலகம் என்னை பார்த்து சிரித்து விடும். சிரிச்சா சிரிச்சுட்டு போகிறாங்க, அவங்க வாங்கி அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க மூளையில் என்ன தோணுதோ அதை நினச்சி அவங்க சிரிக்கிறாங்க. இதில் எனக்கு என்ன வந்திருக்கு, என்னை பார்த்து சிரிச்சா சிரிச்சுட்டு போகிறாங்க, இதில் என்ன அதுக்காண்டி நான் சிரிச்சுட்டாங்கிட்ட அசிங்கப்பட்டு போகிறதா? அதெல்லாம் என்கிட்ட வேகாதடி தம்பி, அதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்தாச்சு. என் இதயத்தில் திருக்குரான் இருப்பதால் எந்த ஒரு மனிதனும் என்னை பற்றி சிரிப்பதாலும், இந்த ஊர் என்னை பற்றி என்னை பார்த்து சிரிப்பதாலும், இந்த உலகம் என்னை பார்த்து சிரிப்பதாலும் என் இதயம் தயங்காது. ஏனென்றால் என் இதயத்தில் திருக்குரான் இருக்கிறது. என் இதயத்தை சுத்தம் செய்து கொண்டே இருக்கும். சிரிச்சா தெரிஞ்சுட்டு போகிறாங்க, இதில் என்ன இருக்குது? நான் யாரையும் ஏமாத்தலையே, அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஆனால் என்னைய வேணால் ஏமாற்றிருக்காங்க, நான் வேணால் ஏமாந்துருக்கேன். நான் யாரையும் ஏமாற்றியது கிடையாது, நான் யாரிடமும் ஏமாந்ததும் கிடையாது. ஏமாந்துருக்கேன், ஆனால் என்னையும் ஏமாற்றிருக்காங்க. நான் யாரையும் ஏமாற்றியது கிடையாது. என்னைய வேணால் ஏமாற்றிருக்காங்க, அதை தாரேன் இதை தாரேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிருக்காங்க. சரி ரைட்டு, அதனால் ஒன்றும் இல்லை, அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, யாரும் என்னை பார்த்து சிரிக்கிறதுனால நான் கவலைப்படுவது கிடையாது. அடுத்த மனிதனை பற்றி என்னை கவலைப்படுவது கிடையாது. என்னை நான் பார்த்து கொள்கிறேன், பிறரை நான் பார்ப்பவன் நான் அல்ல. யார் பார்த்து சிரிச்சா எனக்கு என்ன, இதில் என்ன வந்துட போது? அவன் வாயி அவன் சிரிக்கிறான், அவன் மூலையில் என்ன தோணுதோ அதை நினச்சி சிரிக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? அது மாதிரி எனக்கு என்ன தோணுதோ அதை பார்த்து நான் சிரிக்க போகிறேன். இதில் என்ன இருக்குது? அவன் பார்த்து என்னை பார்த்து சிரிச்சுட்டா ஏதாவது அசிங்கம் நினைக்கிறதா, கேவலம் நினைக்கிறதா? விட்டா போய்டா. ஊருக்காக வாழ்றவங்க 80% இருக்காங்க. உங்களுக்காக வாழ பாருங்க. எதுக்கு ஊருக்காக வாழணும்? இந்த ஊருக்காக, இந்த உலகத்துக்காக. ஊர் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, இந்த உலகம் என்ன செய்ய போகுது? அவன் வாழ்க்கையை அவன் ஒழுங்காக வாழ பாருங்க. அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பிறரை ஏமாற்றி பிழைக்காதீங்க. அது தவறான விஷயம். அவ்வளோதான் சொல்ல முடியும்.